நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீ புகுமிடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சோர்ந்து பயந்து திகைத்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை தியானித்தோம். இந்த வழியிலும் கூட சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி தாவீதின் அனுபவத்தை பார்க்கிறோம். தாவீது தேவனை சிநேகிப்பது மாத்திரமல்ல, சொந்தம் பாராட்டுகின்ற தேவ மனுஷனாக வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் இருப்பதை அவர் உணர்ந்து அவர் உரிமையோடு சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு சிறந்த பாதையை தாவீது தெரிந்து கொண்டார். தன் வாழ்விலே பலம் ராஜ்ய பாரம் இருந்த போதிலும் கூட ஆண்டவரை மேய்ப்பராக, காரணம் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களிலே ஆடுகளை மேய்த்தபடியினாலே அந்த மேய்ப்பனுக்குரிய தன்மை அவனுக்குள் இருந்து ஆடுகளை காக்கும்படியாக சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பிவித்ததாக நாம் பார்க்க முடியும். அதுபோல் அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரை யோசிக்கும் போது மெய்ப்பராக யோசிக்கிறான். உண்மையாகவே நம் வாழ்க்கையில் கூட நாமும் கூட தேவனுடைய ஆடுகளைப் போல, அவர் நம் மெய்ப்பரைப் போல அவரை முன் வாழ்க்கையிலே வைக்க, அவர் நம்முடைய வாழ்வின் முன்னணியில் வைக்கும்படியாக விரும்ப வேண்டும். அந்த அனுபவத்தில் தாவீது போனபடியினாலே தாட்சி அடைவதில்லை, தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, தேவன் என்னை விட்டு விலகி போவதில்லை என்கிற ஒரு தெளிவு அவருக்குள் இருந்தது. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வைப்போம். பாரங்கள், வேதனைகள், பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள், இவைகளுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியினாலே தாவீது சொல்வது போல நாம் சொல்வோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்கிற அந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கைக்கு சிறந்தது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுக்கும். நாம் தாவீதைப் போல சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முன்பாக வைப்போம். என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என்னை என்றும் நடத்திடும் போதினிலே, எங்கும் இன்பம் ஆகா, எங்கும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா, எங்கும் இன்பம் ஆகா, எங்கும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்ற அந்த விளக்கத்தை, விவரத்தை தாவீது அறிந்தது போல நாங்களும் கூட உம்மை முன்பாக வைக்கிறோம். நீரே எங்களை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராக, எங்கள் குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு முன்னணியில் இருக்கின்ற தேவனாக நாங்கள் உம்மை முழுமையாக எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.